ரீசெண்டாக நம்மளோட ஃபார்மில் ஃபிஷ் ஸ்டாக் இல்லைன்னு நான் என் அண்ணனுக்கு கால் பண்ணி ஸ்டாக் இருக்கானே அப்படின்னு கேட்டேன். உனக்கு இல்லாததாக நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. அவர் யாருன்னா, ஹலோ கைஸ், நான் தான் உங்க மாதிரி தப்பு இருந்தா சாரி. நான் தானே உங்களுக்கு சாரி சொல்லுவோம். ஏன்னா இங்கே பாருங்க, நடுராத்திரியில் வந்துட்டு அண்ணா கிட்ட போய் ஸ்டாக் வாங்குறதா போயிட்டு அண்ணா உட்கார வச்சு மீன் பிடிக்க விட்டாச்சு. இவர் இப்போ என்ன ஸ்டாக் எடுக்கிறாரு அப்படின்னா, மோலி ஸ்டாக் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ணே ஃபிஷ்ஷை மட்டும் வீடியோ எடுக்கலாம், உங்களுக்கு தான் வீடியோ எடுக்கிறா அப்படின்னு. நம்ம ஆள் பாருங்களேன் எப்படி தலசி அப்படின்னு புது பொண்ணு பார்க்குற மாதிரி நல்லா ரெடி ஆகிட்டு இருந்தாரு. போடுவேன் அங்கே பாருங்க கேமரா எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலாக எப்படி வந்துடுவேன் இப்படிலாம் பேசி ஃபன் பண்ணிட்டு தான். ஆனால் அண்ணா வந்துட்டு சரியான டைப்புங்க. ஏன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா அன் டைமில் வந்துட்டு ஃபிஷ் எடுக்க போகக்குள்ள நிறைய மூஞ்ச காட்டுவாங்க. ஏன்னா அண்ணா அப்படி இல்லைங்க, அவர் கேரக்டரே தனித்துவமாக இருந்துச்சுங்க. செம்ம ஃபன்னியான கேரக்டர். அப்புறம் இப்படியே பேசி கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் ஒன்று பண்ணுவேன், அண்ணோட ரியாக்ஷனை பாருங்க. டேரக்டாக ஐயோ செல்லு போயிடும் பாரு. இந்த வீடியோ அவர்கிட்ட காட்டினோடனே அடுத்தடுத்து இம்போர்ட்டட் பீட்டாகவும் வீடியோ எடுக்க சொல்லிட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்தோம். ஏன்னா பொதுவாக இம்போர்ட்டட் பீட்டாக்கெலாம் அந்த கலர் ரேடியேஷன் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. அதுவும் வாட்டருக்குள்ளே பார்க்க போனால் நீங்களே பாருங்களேன். பொதுவாக இந்த மாதிரி பீட்டாவாக இருந்தாலும் சரி, இம்போர்ட்டட் பீட்டாவாக இருந்தாலும் சரி, அது டாப் வியூலேருந்து பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், கண்ணாடி கிளாஸில் விட்டு பார்க்கக்குள்ளேயும் ஒரு மாதிரி இருக்கும். அது தண்ணிகளை விட்டு பார்க்கக்குள்ள பாருங்களேன், அதோட கோடிங்ஸ்லாம் வரி எப்படி ஜீப்ரா மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. பொதுவாக இந்த மாதிரி பீட்டா ஃபிஷ்லாம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். அது இல்லாமல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுனால தான் இதுக்கு வந்துட்டு ஃபைட்டர்னு பேர் வந்துச்சு. அது இல்லாமல் இந்த காட்டுறேன் பாருங்க, இந்த 3 ஃபிஷ் இதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கடைசியாக எல்லாம் கொரியர்லாம் பேக் பண்ணுறதுக்கு மாரியனாவே கட்ட சொல்லியாச்சு. அவர் பாருங்க தாலி முடிச்சு போடுற மாதிரி எந்த மாதிரி கட்டிட்டு இருக்காரு. அவர் என்னதான் ட்ரை பண்ணாலும் அது கட்டவே முடியல. ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சி நானும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன். பட் அவர் எப்படியோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அண்ட் தென் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லை, அண்ணா கிட்ட வந்துட்டு இம்போர்ட்டட் கப்பி ஸ்டார்டிங் ப்ரைஸ் 30 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் ஒரு 20 பேர் அள்ளிக்கிட்டே வந்துட்டேங்க. இது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு அண்ணாக்கு அனுப்புனீங்கன்னா இந்த 30 ரூபாய்க்கு கொடுக்குற இம்போர்ட்டட் கப்பியை இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னும் கூட குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸ்டாக் இருக்கக்குள்ளேயே வாங்கிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ போடுற அப்டேட் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.